ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசி சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அது வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் தென் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, அதை பற்றி தான் வந்து ஃபுல்லாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எய்த்து பே கமிஷனை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எய்த்து பே கமிஷன் மூலியமாக தான் ஃபார்மசி சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது என்ன ப்ரோ எய்த்து பே கமிஷன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கரண்ட்டாக வந்து செவன்த் பே கமிஷன் தான் இருக்கும். அதாவது இந்த சேலரி தான் வந்து இந்த டிகிரிக்கோ சரி இந்த ஜாப்புக்கோ வந்து தரணும் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களோட லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க வந்து கொண்டு வர்றது. ஸோ அதை வச்சு இந்த எய்த் பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக இருக்க இன்ஃப்ளேஷனும் சரி எக்கனாமிக்கல் பேலன்ஸும் சரி அதை வந்து பீப்புளுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு இந்த எய்த் பே கமிஷன் கொண்டு வந்துருக்காங்க. இது ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோ சேலரி இருக்கவங்கள வந்து ஹை சேலரி கொண்டு வரணும், அண்ட் தென் அவங்க வந்து ஒரு எக்கனாமிக் பேலன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ட்டு வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த எய்த் பே கமிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த கமிஷன் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி செவன்த் பே கமிஷன் இருந்தப்போ வந்து ஒரு சேலரி வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. இந்த எய்த் பே கமிஷன் மூலிமா வந்து நம்மளோட பேசிக் பே வந்து மாற்றுவாங்க. பேசிக் பே மாற்றினா நம்மளோட நெட் பேயும் சரி கிராஸ் பேயும் சரி ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறும். ஸோ அதை மாற்றக்கூடிய விஷயமா வந்து இந்த எய்த் பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஏப்ரல் மாதம், அதாவது நம்ம நியூ ஃபினான்ஷியல் இயரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது நாட் ஓன்லி ஃபார் கவர்மெண்ட், ப்ரைவேட்டுக்கும் சில செக்டாரில் மாற்றுறாங்க. அண்ட் தென் சில கம்பெனியில் வந்து ஜஸ்ட்டு வந்து மாற்றணும்னு கொஞ்சம் மட்டும் மாற்றுறாங்க. ஆனால் அது வந்து உண்மையான விஷயமா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. சில கம்பெனி மாற்றி நான் கேள்விப்படுறேன். அண்ட் தென் வந்து இதில் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் வந்து ஒரு பே லெவல் ஸ்டார்டிங் சொல்கிறேன். இது வந்து பே லெவல் 2, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 18,000 பேசிக் பே வாங்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 30,000 வரைக்கும் வாங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்லைன்லேருந்து நான் ரிசர்ச் பண்ணதும் சரி, அண்ட் தென் பேஸ்ட் ஆன் கேல்குலேஷனும் சரி, நான் அதை வந்து இது பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து டென்டேட்டிவ் தான். அது அஃபிஷியலாக இன்னும் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி அண்ட் தென் இன்னும் சேஞ்ச் பண்ணல. அது ஏப்ரல் எண்டில் தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் தென் பார்த்தோன்னா இது வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன். என்ன மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளேஷனை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான். அதாவது இந்த பொருளோட வந்து விலையும் சரி, அண்ட் தென் பெட்ரோல் விலையும் சரி, அண்ட் தென் லிவிங் பேலன்ஸும் சரி, நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுது. செலவு இன்க்ரீஸ் ஆகுதே தவிர நம்மளோட சேலரி வந்து லோவிலே தான் இருக்குது. இன்னும் ஒரு இம்ப்ளிமெண்ட் கூட பண்ணி அதை உயர்த்த எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. ஸோ அதை உயர்த்தக்கூடிய விஷயமாக தான் வந்து இந்த எய்த் பே கமிஷன் வந்து ஆக்ட் ஆகும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30லேருந்து 34% நெட் சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி அந்த நெட் சேலரியை நம்ம கைக்கு வாங்குறது இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இது மெயின்லி ஃபோக்கஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிட் லெவல் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது இந்த பே லெவல் 2லேருந்து பே லெவல் 6 வரைக்கும் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ரொம்ப சேலரி லோ. ஸோ அவங்களோட சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவே இது வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து கொண்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதோட மெயின் ஃபோக்கஸ் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரேஞ்சில் வெளியே தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவன்த் பே கமிஷன் வந்து சிக்ஸ்த் பே கமிஷனை விட 2.57 மடங்கு, அதாவது 2.5 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிச்சாங்க. அதாவது அவங்க வந்து பே லெவல் 6ல் வந்து ஒரு 10,000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அதை விட 2.5 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே தான் வாங்குவீங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எய்த் பே கமிஷன் வந்து எத்தனை மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக மினிமமாக பார்த்தீங்கன்னா 1.92லேருந்து 2.86 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களோட பேசிக் சேலரி வந்து கம்ப்ளீட்டாக பூஸ்ட் பண்ணும். அதாவது நீங்கள் 18,000 வாங்குறீங்க பேசிக் பே அப்படின்னா, நீங்கள் ரஃப்லி 32,000லேருந்து 35,000 வரைக்கும் வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பே லெவல் கமிஷன் வந்து உங்களோட சிபிசி லெவல், அதாவது உங்களோட வருஷத்துக்கு இவ்வளோ வாங்குவீங்க பார்த்தீங்களா, அதையும் வந்து மாற்றும் அப்படின்னு வந்து அதுலேயும் சேலரி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கரண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு 2.5 லட்சம் வாங்குறீங்க அப்படின்னா சிபிசி,
நீங்கள் வந்து அதிகபட்சம் ஒரு 5 lakh அப்படி வாங்குற மாதிரி வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு டேபிள் காலம் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் வந்து 7th பே கமிஷன் வந்து 8th பே கமிஷன் வந்து சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2000 இதில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா 2026 வந்து இந்த 7th பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் தென் 2026 வந்து நம்மளோட இந்த 8th பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா வந்து பேசிக் பே வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா அப்படியே 2.5 மடங்கு கம்ப்ளீட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பி கான்ஷியஸாக இருங்க. அண்ட் தென் வர ஜாப் ஒன்று கூட மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். அதுலேயும் இல்லாமல் உங்களோட பேசிக் பேவே இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களோட நெட் பேவும் சரி, உங்களோட கிராஸ் பேவும் சரி கம்ப்ளீட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட எப்படின்னா பேசிக்காக ஒரு 12th லெவல் ஜாப்பில் போகிறீங்க, இல்லை 10th லெவல் ஜாப் போகிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு 50,000 கிட்ட சேலரி வர மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது கூடிய சீக்கிரம் வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்க இருக்காங்க. ஸோ நீங்கள் வர ஜாப் எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இதுலேயும் இல்லாமல் நமக்கு வந்து 2026 கம்பேர் பண்ணிங்கன்னா 2016ஓட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இன்க்ரீஸ் பண்ணுறதே ஒரு நல்ல இது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மசிஸ்ட் எவ்வளோ வாங்குவோம் அப்படின்னு வந்து நான் அதில் வந்து சொல்லியிருக்கேன். என்ன பார்த்திங்கன்னா பே லெவல் 5 தான் வந்து ஃபார்மசிஸ்ட். பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா 29,200 92,000 அதுதான் வந்து நம்மளோட பேசிக் பே. இது வந்து எத்தனை அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது பார்த்திங்கன்னா 1.83 அந்த ரேஞ்சுக்கு தான், நான் மினிமம் ரேஞ்சுக்கு தான் போட்டேன். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா பேசிக் பே வந்து உங்களுக்கு வந்து 53,000 வந்து உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வர ஜாப்பை வந்து எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நான் சொன்னது. இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஓவரால் சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணும் 8th பே கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 34% அது வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட் இப்போ வந்திருக்கு, அதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து மிஸ் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், சிஜிஎஸ்எஸ் பாடி ஆல் ஓவர் இந்தியாவில் வேகன்சி. ஸோ அந்த மாதிரி ஜாப்லாம் வந்ததுன்னா அப்ளை பண்ணுங்கள். ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு 29 சொல்லியிருக்காங்க. ஸோ 8th பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50,000 அதுக்கு மேலே தான் சேலரியே, கம்மியாகவே கிடையாது. ஸோ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரேஞ்ச் அண்ட் தென் மேக்ஸிமம் ரேஞ்ச். இந்த 1.83 இந்த ரேஞ்சில் வச்சா சேலரி எவ்வளோ வரும், அண்ட் தென் 2.46 இந்த ரேஞ்சில் வந்து சேலரி வச்சா எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து ஒரு எஸ்டிமேஷன் வந்து கொடுத்துருக்கேன். இதில் பே லெவல் 1, 2, 3, 4, 5 இதுதான் வந்து நம்ம பேசிக்காக வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு இந்த ரேஞ்சில் தான் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th லெவலில் எடுத்தாங்கன்னா அந்த பே 1 இல்லைனா பே 2 கொடுப்பாங்க. 12th லெவலில் எடுத்தாங்கன்னா பே 3லேருந்து பே 4 கொடுப்பாங்க. டிகிரினா பே 5 வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நான் எடுத்துருக்கேன், இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கு பேசிக் பேவே இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரி மேக்ஸிமம் ஒரு 70லேருந்து 80 அந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக வரும். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி ஸ்ட்ரக்சர், அதாவது பேசிக் பே வந்து அவங்க 47,000 அந்த ரேஞ்சில் வாங்குறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஃபார்மசிஸ்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், அது 50,000 வந்து கொடுத்துருக்கேன். இருந்தாலும் வந்து கம்மியாக போட்டாலே இவ்வளோ வருது அப்படின்னு வந்து நான் அது வந்து இது பண்ணியிருக்கேன். 47,000 வாங்கினாலே அவங்க வந்து பேசிக் பே, டேர்னஸ் அலவன்ஸ் அதில் 50%, ஹெச்ஆர்ஏ வந்து 27%, அண்ட் தென் டோட்டல் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 5,000, கிராஸ் பே வந்து பார்த்திங்கன்னா 89,000 அந்த ரேஞ்சுக்கு வருது. ஸோ இன்ஹேண்ட் சேலரி பார்த்திங்கன்னா 75,000லேருந்து 80,000 வந்து உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரியே வருது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து மிஸ் பண்ணிடாது. சரிங்களா? இதுதான் வந்து எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். 50%, 24%. பேசிக் எப்பவுமே வந்து நமக்கு ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஸோ வர ஜாப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். நான் ரெகுலராக வந்து ஃபார்மசிஸ்ட் வேகன்சி நோட்டிஃபிகேஷன் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் மூலயமா எதனா வந்து சப்ஸ்கிரைபருக்கு தரலாம் அப்படின்ட்டு வந்து நான் அடுத்த வீடியோலாம் வந்து எஜுகேஷன் இதுவாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எதனா நோட்ஸோ சரி,
அண்ட் தென் எது ரிலேட்டட் டாபிக்ஸோ சரி அதை பற்றி வேணும்னா மறக்காமல் வந்து பிங்க் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண நினச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் வெயிட் ஃபார் 8th பே கமிஷன். நன்றி, வணக்கம்.